ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து சுவையில் என்னோட அம்மா ரெசிப்பியில் சுரக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் அரிசி, 2 வரமிளகாய், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் கடலப்பருப்பு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் திருவி வச்சதும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா போட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதுவும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி நான் ஆல்ரெடி சுரக்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணணும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதங்கின பின்னாடி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா அதுலேயே வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருக்கல, தேங்காய் துருவல் மசாலா, அதுவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வெந்து கெட்டிப்பதம் வந்த பின்னாடி சாதம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.